நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்த நிலையில் அக்கட்சியில் பிளவு ஏற்பட்டுள்ளது. பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கினர். அவர்கள் முதல்வர் விஜயின் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தனர். சட்டசபை அதிமுக குழு தலைவராக எஸ்.பி. வேலுமணி தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அவரது தரப்பினரும், பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அவரது தரப்பினரும் மாறி மாறி சபாநாயகரிடம் கடிதம் வழங்கினர். சட்டசபையில் கடந்த 13ஆம் தேதி நடந்த தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதல்வர் விஜய்க்கு ஆதரவாக சி.வி. சண்முகம் தரப்பு எம்எல்ஏக்கள் 25 பேரும் ஓட்டு போட்டனர். பழனிசாமி தலைமையிலான 22 எம்எல்ஏக்கள் எதிரான ஓட்டளித்தனர். இதனால் கோபம் அடைந்த பழனிசாமி, வேலுமணி, சண்முகம், விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 26 பேரின் கட்சி பதவிகளை பறித்தார். இதையடுத்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தை சண்முகம் தரப்பு கைப்பற்றப் போவதாக தகவல் வெளியானது. இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். நாங்கள் கோயிலாக நினைக்கும் கட்சி அலுவலகத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என சண்முகம் கூறினார். இந்நிலையில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள பழனிசாமி வீட்டில் அவரது ஆதரவாளர்களும், எம்ஆர்சி நகரில் உள்ள சண்முகம் வீட்டில் அவரது ஆதரவாளர்களும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் தளவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை சந்தித்தனர். அதிமுக கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை தான் அங்கீகரிக்க வேண்டும், தாவேகாவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்ட எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதேபோல் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், காமராஜ் ஆகியோரும் சபாநாயகரை சந்தித்து எங்கள் தரப்பு சட்டசபை குழு தலைவராக வேலுமணியும், கொறடாவாக விஜயபாஸ்கரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர், இதை அங்கீகரிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மேலும் கொறடா உத்தரவை மீறி ஓட்டளித்த பழனிசாமி உள்ளிட்ட 22 எம்எல்ஏக்களையும் நீக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்.